சிங்கர் மிஷின்ல இந்த மாதிரி அன்இவன் ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வருதா? இல்ல ஸ்டிச் டேல செட் பண்ணாலும் ஸ்டிச் மாறிக்கிட்டே இருக்கா? கவலையை விடுங்க. வெல்கம் டு சொல்யூஷன் சீரிஸ் பை வெல் நோட்ஸ். முதல்ல ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் டேல கவனமா செக் பண்ணி பாருங்க. ஸ்டிச் பண்ணும்போது டயல் இந்த மாதிரி தானா ரொட்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச் டயல கலட்டி டயல் ஷாஃப்ட செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணும்போது ஓ ரிங்கோட சேர்த்து டயல் ஷாஃப்டும் டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா அதனாலதான் ஸ்டிச் டயல் நிலை இல்லாம அன்இவன் ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா டேமேஜ் ஆன டயல் ஷாஃப்ட மாத்திடுங்க. உடனே வெல் நோன் சிண்டிகேட்டுக்கு போய் ஜுக்கி சிங்கர் மிஷினுக்கு ஒரு டயல் ஷாஃப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க. புதிய டயல் ஷாஃப்ட சரியா ஃபிட் பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணி பார்த்தப்போ ஸ்டிச் ஸ்ட்ரைட் லைன்ல பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அண்ட் ஸ்டிச் டயலும் சுத்தாம ஸ்மூத்தா வேலை பண்ணுச்சு. இது டயல் ஷாஃப்ட் மாத்துறதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டிச். அண்ட் இது டயல் ஷாஃப்ட் மாத்துனதுக்கு அப்புறம் பண்ண ஸ்டிச். வித்தியாசம் உங்களுக்கே தெளிவா தெரியும். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மெஷின் மெயின்டெனன்ஸ் தகவலுக்கு வெல் நோன் சிண்டிகேட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.